இன்று நாம் இலங்கையில் மிக பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான ராயல் பொட்டானிக் கார்டன், அதாவது பேராதனிய கார்டன், அதனுடைய வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். கண்டி நகரத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் மகாவலி ஆற்றின் அழகிய வளைவுக்குள் அமைந்துள்ள இந்த தாவரவியல் பூங்கா இயற்கை அழகுக்காக மட்டுமல்லாமல் அதன் செழுமையான வரலாற்றுக்காகவும் உலக புகழ் பெற்றிருக்கிறது. 147 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் ஆயிரக்கணக்கான அரிய தாவர இனங்கள் உள்ளன. இந்த பூங்கா எவ்வாறு உருவானது, இதன் பின்னணியில் என்னென்ன சுவாரஸ்யமான கதைகள் உள்ளது என்று அவற்றை பற்றி பார்க்கலாம். இந்த தாவரவியல் பூங்கா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய காலத்தில் இந்த பகுதி அரசர்களின் தோற்றமாக காணப்பட்டது. குறிப்பாக சொல்ல போனால் கம்பளை மற்றும் கண்டி அரசர்களின் ஓய்வு எடுக்கும் இடமாக காணப்பட்டது. 1815 நடைபெற்ற கண்டியன் கன்வென்ஷன் மூலம் கண்டி இராச்சியம் பிரிட்டிஷ்காரன் கட்டுப்பாட்டில் வந்தது. அதன் பின்னர் இந்த பகுதி புதிய நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷ் நிர்வாகம் இந்த பேராதனை பூங்காவின் மண்வளம் மற்றும் காலநிலை வளம் போன்றவற்றை ஆராய்ந்து கோபி மற்றும் தேயிலை பல வர்த்தக பயிர்களை வளர்க்க ஏற்ற சூழலாக அவர்கள் கண்டார்கள். இதனால் பேராதனை பகுதியில் வேளாண் ஆராய்ச்சி நிலையமாக மாற்றினார்கள். 1843 ஆண்டு பேராதனை தாவரவியல் பூங்கா பூர்வமாக தாவரவியல் பூங்காவாக நிறுவப்பட்டது. இதன் முதன் மேற்பார்வையாளராக ரோஜ் கார்டன் நியமிக்கப்பட்டார். இவர் நியமிக்கப்பட்டதுடன் உலகின் பல பகுதிகளில் இருந்து தாவரங்களை கொண்டு வந்து இங்கே நட்டார். பின்னர் இதன் வளர்ச்சிக்காக ஹென்றி ரிமன் உள்ளிட்ட பல தாவரவியல் அறிஞர்கள் இதன் வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்தனர். இந்த பூங்காவுல தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, மலேசியா, ஆஸ்திரேலியா மற்றும் பல நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஆயிரக்கணக்கான தாவரங்கள் உள்ளன. இப்போ நீங்க அந்த தாவரவியல் பூங்காவிற்கு சென்றால் ஒரு சில மரத்தை பார்க்கும் போது இது நிச்சயமாக இலங்கையை சார்ந்ததில்லை என்று நீங்க நினைப்பீங்க. அந்த அளவிற்கு உலகில் உள்ள அனைத்து தாவரங்களையும் கொண்டு வந்து அவர்கள் நட்டார்கள். இந்த பேராதனிய பொட்டானிக் கார்டன்ல ஒரு முக்கியமான ஒரு உலகம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? அது வேறு ஒன்றுமில்லை, ஓர்கிட் மலர்களின் உலகம். இந்த பூங்காவிற்கு வருகிற எல்லோரும் நிச்சயமாக இதை பார்க்காம கடந்து செல்லவே மாட்டாங்க. இதில் ஒரு சில ஓர்கிட் மலர்கள் உலகில் அரிய வகை மலர்களாக காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? நீங்க அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு போனா பூங்காவின் மிக அதிகமாக புகைப்படம் எடுக்கும் ஒரு பகுதி இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் பால்ம் அவென்யூ ஆகும். இது எப்படிப்பட்ட இடம் என்றால் இருபுறமும் உயரமாக வளர்ந்திருக்கும் பனை மரங்கள் சுரங்கப்பாதை போல் காணப்படுகிறது. இந்த இடம் சமூக வலைதளங்களில் மிக பிரசித்தமான ஒரு இடமாக காணப்படுகிறது. இன்னொரு விடயம் உங்களுக்கு தெரியுமா? உலகில் உள்ள முக்கிய தலைவர்கள் மற்றும் அரச குடும்பங்கள், அரச குடும்ப உறுப்பினர்கள் பேராதனை பூங்காவிற்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்களை நினைவு கூறும் விதமாக அவர்களுடைய நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான மரங்களை அங்கு நடவும் செய்தார்கள். இன்றும் அந்த மரங்கள் வளர்ந்து ஒரு வரலாற்று சான்றாக மாறி இருக்கிறது. இதனால் இந்த பூங்கா ஒரு உயிருடன் இருக்கும் ஒரு வரலாற்று அருங்காட்சியகமாக காணப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் ஆண்டுதோறும் இலங்கைக்கு இந்த பேராதனை பூங்காவை பார்ப்பதற்காக பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். ஸோ இப்போ நாங்க வீடியோட கடைசி தருணத்துல நிற்கிறோம். இந்த பேராதனை தாவரவியல் பூங்கா என்பது வெறும் மலர்களும் மரங்களும் நிறைந்த இடம் அல்ல. இது அரச ஆட்சி முதல் பிரிட்டிஷ் கால ஆட்சி வரையில் உலக எங்கிலும் உள்ள அரிய வகை தாவரங்களின் ஒரு தாவர செல்வ கூடாரமாக இது காணப்படுகிறது. உங்களுக்கு கண்டிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் கட்டாயமாக இந்த அற்புதமான இடத்தை பார்வையிட மறந்துடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ஷப்ரினா.